ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, தனி முட்டை கடை, முட்டை ஹோல்சேல் கடை ஆரம்பிக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த தனி முட்டை கடை சரிங்களா, முட்டை ஹோல்சேல் கடை ஆரம்பிக்கிறதுல வந்து ரொம்ப லாபம் இருக்கு. ஈஸியாக அந்த கடையை வந்து கொண்டு போயிடலாம் சரிங்களா. ஒரு சில விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கவனிச்சா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடலாம். அது மாதிரி இந்த கடையை வந்து தனி பெண்கள் சரிங்களா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க, வீட்டில் இருக்க, தொழில் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்க பெண்கள் நினைச்சா இதை வந்து அழகா கொண்டு போயிடலாம். நிறைய ஊர்ல அப்படி கொண்டு போயிருக்காங்க சரிங்களா. நான் ஒரு சில விஷயம்லாம் சொல்றேன், அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணுங்க. நீங்க தனி முட்டை கடை தாராளமா ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து எப்படி, ஒரு ஆளா நடத்த போறீங்களா, ஹஸ்பண்ட் மட்டும் நடத்த போறீங்களா, இல்லைன்னா ஒய்ஃப் மட்டும் நடத்த போறீங்களா அப்படிங்கறத கரெக்டா பார்த்துக்கணும். இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து நடத்த போறீங்களா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் முடிவு எடுத்துக்கிடணும். அதே மாதிரி கடையில வச்சு சேல்ஸ் பண்ண போறீங்களா, கடையில வச்சும் சேல்ஸ் பண்ண போறோம், லைன்ல போய் கடைகளுக்கு சப்ளை பண்ண போறோம் அப்படியும் பண்ண போறீங்களா, அதை யோசிச்சுக்கிடணும் சரிங்களா. இது 2 மெயின். மூணாவது வந்து கடை வந்து கண்டிப்பா பஜார்ல தான் இருக்கணும் சரிங்களா. பஜார்ல தான் இருக்கணும். பஜார்ல இருக்கும்போதுல வந்து உங்களுக்கு வந்து வர்ற மக்கள் வந்து முட்டையை பார்த்த உடனே ஞாபகம் வச்சு வீட்டுக்கு வந்து முட்டை ஹோல்சேல் கடை இருக்கணும்னு வாங்கிட்டு போவாங்க. அதனால அங்க வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் நல்லா இருக்கும். இப்போ நீங்க வந்து 2 பேரா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, ஒய்ஃப் வந்து கடையில உட்காந்து சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா. ஹோல்சேல் முட்டை கேட்கறவங்களுக்கு முட்டை மட்டும் பேக் பண்ணி கொடுக்கணும், முட்டை தட்டை வச்சு கட்ட தெரியணும் சரிங்களா. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு 10 நிமிஷத்துல நீங்க ஈஸியா கட்டி படிச்சிடலாம் சரிங்களா. ஒய்ஃப் வந்து கடையில இருக்கணும், ஹஸ்பண்ட் வந்து லைன் போகலாம் சரிங்களா. லைன்ல வெஹிக்கிள்ல செட்டப் இருக்கிற மாதிரி செட் பண்ணி ஹோட்டலு, சின்ன சின்ன மளிகை கடை, பெட்டி கடை, எங்கெங்கெல்லாம் போகணுமோ நீங்க போய் டைரக்டா சேல்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா. இந்த மாதிரி நீங்க சேர்ந்து பண்றதா இருந்தா நீங்க வந்து எந்த வித சம்பளமும் கொடுக்க வேண்டாம். கடையில இருக்கிற போறது உங்க வீட்டுல சார்ந்தவங்க தான் இருக்க போறாங்க, லைன் போக போறதும் உங்க 2 பேரும் நீங்க தான் பண்ண போறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நீங்க எந்த வித சேலரியும் கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு வந்து ரொம்ப லாபம் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டையில லாபம் வந்து எப்படி வச்சு கொடுக்கணும்னா, ஒரு அட்டை சரிங்களா, ஒரு அட்டைக்கு மேல வந்து 5 ரூபாய் தான் வச்சு கொடுக்கணும். ஹோல்சேல் கடைக்கு, ஹோட்டலுக்கு, அந்த மாதிரியான நீங்க மொத்தமா கொடுக்குற எல்லாத்துக்குமே, தட்டா வாங்குற யார் வாங்கினாலும் நீங்க வந்து ஒரு தட்டுக்கு மேல 5 ரூபாய் தான். அது எப்படின்னா, நீங்க முட்டை கடை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து நாமக்கல்ல இருந்து வாரத்துக்கு 2 நாள் எல்லா ஊருக்கும் மேக்சிமம் வரும். பக்கத்துல உள்ள ஊர்களுக்கு எத்தனை நாள் லாரி வருதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு லாரியை சொன்னாலே அவங்க டைரக்டா அவங்களை வந்து இறக்கிடுவாங்க முட்டை. நீங்க எவ்வளவு தட்டு வாங்க போறீங்க சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 தட்டு இறக்கணும்னா உங்களுக்கு கரெக்டா முட்டை கொண்டு வந்துருவாங்க. அதாவது வாரத்துல 2 நாள் 3 நாள் வந்து வண்டி மாறி மாறி வரும் சரிங்களா. இப்போ வந்து ஒரு தட்டுக்கு வந்து 5 ரூபாய். அது எப்படி வைக்கணும்னா, உங்க கடைக்கு உள்ள வர ரேட்டு சரிங்களா. உங்களுக்கு வந்து 175 ரூபாய் அந்த வியாபாரி வந்து உங்களுக்கு தட்டு போடுதாருன்னா, நீங்க வந்து 180 ரூபான்னு கொடுக்கணும். இப்போ நீங்க கடைக்குள்ளே ரீட்டைல் பண்றீங்க அப்படின்னா, இப்போ 5 முட்டை 10 முட்டைன்னு கேட்கும் போச்சுல ஒரு 50 பைசா எக்ஸ்ட்ரா வச்சு தான் கொடுப்பாங்க சரிங்களா. முட்டைக்கு மேல 50 பைசா 4 எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்கும் பட்சத்துல வந்து ஒரு தட்டுக்கு 5 ரூபாய் கிடைக்கக்கூடிய இடத்துல 10 ரூபாய் 12 ரூபாய் அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். அந்த லாபமும் அதிகமா இருக்கு சரிங்களா. அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னா, சில சப்ளையர் சரிங்களா, எல்லா சப்ளையரும் கிடையாது. முட்டையில சில கம்பெனி வந்து 100 தட்டுக்கு ஒரு தட்டு வந்து டேமேஜ் கொடுப்பாங்க சரிங்களா. இப்போ நீங்க 100 தட்டு எடுத்தா ஒரு தட்டு வந்து அந்த டேமேஜ் கணக்கு பண்ணி ஃப்ரீயா கொடுப்பாங்க. நீங்க வந்து டேமேஜ் இல்லாம வித்துட்டா அதுவும் லாபம் தான் சரிங்களா. அந்த டேமேஜ் இப்போ வந்து எப்படின்னா, ஒரு தட்டுல ஒரு முட்டை உடஞ்சிட்டுனா அப்படியே அந்த முட்டை இறங்கி 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 மற்ற முட்டையை வந்து அப்படி ஒட்டிக்கிடும். எடுக்கும் போது உடஞ்சிரும் சரிங்களா. அப்படி உடஞ்சிருக்கு, அப்படி ஒட்டி இருக்கு அப்படின்னா தண்ணி லைட்டா ஸ்ப்ரே பண்ணா அந்த முட்டை வந்து ஈஸியா அப்படி வந்துடும். ஓகேயா. அதனால முட்டையை வந்து மேக்சிமம் டேமேஜ் இல்லாம சூப்பரா வித்துடலாம் சரிங்களா. அதே மாதிரி இன்னும் ஒண்ணு ஒரு மெயினான முட்டை கடையில ஒரு லாபம்னா தங்க லாபம் தான் சரிங்களா. தங்க வியாபாரம் மாதிரி ரேட்டு ஏற ஏற லாபம் கிடைக்கல, அதே மாதிரிதான் அந்த முட்டையில வந்து இருக்குது. விலை இறக்கம் வந்து ஒரு சில டைம் இருக்கும், ஆனா ஏற்றம் தான் அதிகமா இருக்கு. நான் நிறைய டைம் பார்த்ததுல ஏறிக்கிட்டே போகும். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 2000 தட்டு முட்டை இருக்கு கடைக்குள்ள அப்படின்னு நினைச்சுக்காங்க சரிங்களா. ஹோல்சேல் முட்டை கடைனாலே சாதாரணமா 5000 தட்டு வரலாம் எங்க ஊர்ல இறக்கிடுவாங்க. உங்கள்கிட்ட 2000 முட்டை தட்டு இருக்கு, நீங்க உங்க முட்டை அங்க இருந்து நாமக்கல்ல இருந்து கொடுக்காங்களோ அவங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல கான்டாக்ட் இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவரே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாரு, அண்ணாச்சி விலை இறக்கம் இருக்கு அப்படின்னு. உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஹோட்டலு கடை கடைன்னு இறங்கி கொண்டு எல்லா இடமும் இறக்கிடுவாங்க முட்டையை சரிங்களா. அதே மாதிரி அண்ணாச்சி ஏத்தம் இருக்கு அப்படின்னா முட்டையை வந்து மேக்சிமம் உள்ளுக்குள்ளே வைக்க பார்ப்பாங்க. ஒரு 5000 தட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5000 தட்டு இறக்குற இடத்துல இப்போ உங்க கடைக்குள்ள வந்து 1000 தட்டு இருக்கு சரிங்களா. நேத்தைக்கு ரேட் உள்ள முட்டை இருக்குது, இன்னைக்கு வந்து அதுல வந்து 5 ரூபாய் விலை ஏறிட்டு அப்படின்னா அந்த 1000 தட்டுக்கு 5 ரூபாய் வச்சு போட்டா 5000 ரூபாய் ஆச்சு. இதுதான் முட்டை கடையில உள்ள ஒரு சீக்ரெட் சரிங்களா. முட்டை கடையில லாபம் அப்படின்னா இப்படிதான், விலை வந்து ஏறினா கண்டினியூஸா ஏறிட்டு போகும். உங்கள்கிட்ட முட்டை ஸ்டாக் இருந்தா அப்படியே அடுத்த நாள் விலை தான். அப்படிங்கும் பட்சத்துல முட்டை கடையில வந்து நல்ல லாபம் இருக்கு, கொஞ்சம் இறக்கமும் இருக்கு. சில டைம் வந்து இறங்கும். ஆனா இந்த வருஷம் கணக்குப்படி ஆடி மாசமும் இறங்கல, புரட்டாசி மாசமும் இறங்கல, எதுக்குமே இறங்கல சரிங்களா. ஏப்ரல் மாசம் கொண்டு முட்டை வந்து இறங்கல சரிங்களா. ஸ்கூல் லீவ் விட்ட உடனே முட்டை ரேட் வந்து லைட்டா அப்படி டவுன்ஃபால் ஆகும்.
இந்த வருஷம் அந்த ரேட்டுமே இல்லை. லேசான ஒரு 2 ரூபா 3 ரூபா பிளக்சுவேஷன்லையும் ஏறுற டைம் ஒரு 8 ரூபா 10 ரூபாய் ஏறுற மாதிரியான ஒரு லாபத்துல தான் இருக்கு. அதனால முட்டை கடையில வந்து நல்ல லாபம் இருக்கு. தெளிவா நீங்களே இறங்கி பண்ணா உங்களுக்கு நல்ல லாபம் தான். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நீங்களா பண்றப்போ உங்களுக்கு எவ்வளவு லாபம், ஒரு லேபர் கொடுத்தா நீங்க லேபருக்கு வந்து உங்க ஊர்ல என்ன சேலரி அப்படிங்கறத பாத்துக்காங்க. அதை நீங்க தனியா எடுத்து தான் வைக்கணும். அதே மாதிரி முட்டை கடையில நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயம் என்னன்னா, கடையில வந்து எலி வராம பாத்துக்கிடணும். முட்டை கடை வந்து ஸ்மெல் அடிக்க கூடாது. முட்டை உடஞ்சி ஸ்மெல் அடிக்கும். அதெல்லாம் அப்பப்போ கிளீன் பண்ணிட்டு அப்பப்போ முட்டை தட்டை நல்லா கழுவி நீட்டா வைங்க. முட்டை கடையில வியாபாரம் தூக்கிரும். அதே மாதிரி இந்த முட்டை கடை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி என்னன்னா, முட்டை கடை வைக்கும் போதுல மேக்சிமம் வந்து எப்படின்னா ஒரு ஹோல்சேல் ஷாப்பா மாத்திடுவாங்க. சரிங்களா? முட்டை மட்டும் வச்சுட்டு இல்லாம மிட்டாய் கடையை இறக்கிடுவாங்க. அந்த சாக்லேட் டீலர்லாம் கொண்டு இறக்கிடுவாங்க. அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இறக்கிடுவாங்க. அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து மேக்சிமம் ஹோல்சேல் கடையில் வந்து டியூக்கெல்லாம் பொருள் இறக்குறாங்க. இப்போ காலையில இறக்குவாங்க, சாயங்காலம் எவ்வளவு இருக்கோ அதை கையில கொடுப்பாங்க, இவங்க லாபத்தை வச்சு வித்துக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் கூட முட்டை பிளஸ் முட்டாய் கடை அப்படி கூட நிறைய மாறி இருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க எப்படினாலும் பண்ணலாம். முட்டை கடையில நல்ல லாபம் இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹோல்சேல் முட்டை கடை எடுத்து பண்ணுங்க, ரொம்ப லாபம் இருக்கு. ரொம்ப ஈஸியான பிசினஸ். இன்ட்ரெஸ்ட் இருந்தா சூப்பரா தெளிவா பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.